நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் திருமண பொருத்தத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த எபிசோடில் துலா ராசியை பற்றி சொல்லணும். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி, சுக்கிரனுடைய ஆட்சி வீடு, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது இந்த துலா ராசிக்கு எந்தெந்த ராசிகள் பொருந்தும் எந்தெந்த ராசிகள் பொருந்தாது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு இருக்குங்க, ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம சொல்ல போகிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசி அன்பர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், பெரும்பாலும் காதல் வயப்படக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட நிறைய இப்போ இந்த நூற்றாண்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நிறைய பேர் இந்த துலா ராசி ரிஷப ராசி அன்பர்கள் காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் இந்த 2 ராசிக்கும். அப்போது காதல் வயப்படுகிறார்கள் என்று சொன்னால், காதல் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாறும் பொழுது அவங்க என்ன நட்சத்திரம் பார்த்து ராசியை பார்த்தா திருமணம் லவ் பண்ண போகிறாங்க? அது 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசி இருக்கும், கண்டிப்பாக 12க்குள்ளே தான் இருக்க போகுது. பட் அது பொருந்துகிற ராசியாகவும் இருக்கலாம், மத்தியமமாக இருக்கலாம், இல்லை பொருந்தாத ராசியாகவும் இருக்கலாம். இது காலத்தினுடைய கட்டாயம் மாதிரி இப்போ எல்லாருமே லவ்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாக மாறிட்டு வருது. 10 பொருத்தம் இருந்து திருமணம் பண்ணுற திருமணங்களே பெரிய டிஸ்பியூட்டில் போய் நிற்கிது. அப்போது பொருத்தம் பார்க்காத திருமணங்கள், இந்த காதல் திருமணங்கள் எந்த நிலைக்கு வரும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக அது ஒரு தோல்வியில் தான் போய் முடியும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இணையிறாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரியக்கூடிய ஒரு காலகட்டம் ஜாதகமோ இல்லை பொருத்தமோ சரியில்லாத பட்சத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு 10 பொருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 12, 15, 19 இப்படி சொல்லிகிட்ருக்காங்க. பட் மேஜராக எல்லா ஜோசியரும் பார்க்குறது 10 பொருத்தங்கள் அதிகமாக பார்க்குறாங்க. அந்த 10 பொருத்தங்கள் என்னென்ன அப்படின்னா, தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேதைன்னு 10 பொருத்தம் இருக்குது. இந்த 10 பொருத்தத்தில் 10ம் தேவைதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாத்தியார் மார்க் போட்டால் 10க்கு 9 மார்க் பெருசா, 8 மார்க் பெருசானா 9 தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 6 பொருத்தம் வந்தாலே போதும், இல்லை மினிமம் 5 பொருத்தம் இருந்தால் கூட போதும். ஆனால் ஜாதக கட்டம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் அந்த ஜாதக கட்டம் அமைப்பாக இருந்துச்சு சொன்னால், இது 5 பொருத்தம் இருந்தால் கூட ஓகே தான். இது 9 பொருத்தம் இருக்குது, ரொம்ப சிறப்பு, அப்போது 6 பொருத்தம் 5 பொருத்தம்லாம் ரொம்ப கம்மி அப்படின்ற ஒரு கான்செப்டே வேண்டாம். ஜோசியர் பொருத்தத்துக்கு மஞ்சள் சீட்டு பேப்பரை எடுத்து எழுதிட்டாருன்னு சொன்னால் பொருந்ததுன்னு சொல்லிட்டாருனாலே ஓகே தான். அது 5 இருந்தாலும் ஓகே தான், 9 இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் 2த்துக்கும் ஒரே ஈவனான ஒரு மதிப்பை தான் நீங்கள் தரணும். இப்போது இந்த பொருத்தம் 5 பொருத்தம் என்னென்ன பொருத்தம், முக்கியமான பொருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா, தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி, ரஜ்ஜு பொருத்தம், இந்த ராசி அல்லது ராசி அதிபதி 2த்தில் ஏதாவது ஒன்று. ஸோ மொத்தத்தில் இந்த 5 பொருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருத்தம். உங்களுக்கு விவாக பொருத்தத்தில் இந்த 5 பொருத்தம் ரொம்ப வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. அதில் தினப்பொருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெண்ணுடைய நட்சத்திரத்தில் இருந்து பையனுடைய நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால், அந்த தொகையை 9ஆல் வகுக்க மீதி 3, 5, 7 வந்தால் அசுபம், மற்றவை சுபம். இதில் இன்னும் கூட ஒரு
வித்தியாசமாக சொல்கிறாங்க. பெண் ஆண் நட்சத்திரங்கள் ஆண் பெண் 2 பேருக்கும் ஏக நட்சத்திரமாக வரும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் ரோகிணி, திருவாதிரை, மகம், அஸ்தம், விசாகம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வந்தால் உத்தமம். ஏக நட்சத்திரம் வரலாம், 2 பேரும் ரோகிணியா சரி ரோகிணி, திருவாதிரை ஆணுக்கு திருவாதிரை பெண்ணுக்கு திருவாதிரை கட்டு நல்லா வருவாங்க, நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ இத்தனை அதாவது ரோகிணி 1, திருவாதிரை 2, மகம் 3, அஸ்தம் 4, விசாகம் 5, திருவோணம் 6, உத்திரட்டாதி 7, ரேவதி 8. ஸோ 8 நட்சத்திரத்துக்கு ஒரு சுதந்திரமான ஒரு நிலை. அவங்க ஆண் பெண் 2 ஒரே ஏக நட்சத்திரமாக இருந்தாலே உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி, அடுத்தது கணப்பொருத்தம். கணப்பொருத்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம் கணப்பொருத்தங்க. இது அடிபட்டு போச்சுன்னு சொன்னாலே வாழ்க்கை ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். கணப்பொருத்தம் சரியில்லைன்னு சொன்னாலே அங்கே ஒருத்தருக்கு கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு ஈடுபாடு, ஒரு அமைப்பு, ஒரு நிலை நிச்சயமாக வராது. நட்சத்திரங்களில் தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம் என்று 3 பிரிவுகள் இருக்கிறது. கணத்தை பொறுத்தே ஒருவரின் குணம் அமைகிறது. தேவகணத்தில் பிறந்தவர் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களோடும் செய்கைகளோடும் தான் என்ற கர்வத்தோடும் இருப்பார்கள். மனுஷகணத்தில் பிறந்தவர் எல்லா மனிதர்களோடும் நன்கு ஒட்டு உறவாடி எதற்கும் வளைந்து கொடுக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள். ராட்சச கணத்தில் பிறந்தவர் எதற்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் வளைஞ்சு கொடுக்க முடியாத, வாழ தெரியாதவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த கணப்பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு பெண் தேவகணத்தில் இருந்தால், இப்போ ஆணும் தேவகணமாக இருந்தால் 2 பேரும் ஒரே கணமாக இருந்தால் உத்தமம். அது ராட்சசமாக இருந்தால் ராட்சசம், மனுஷனமாக இருந்தால் மனுஷன் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்கிறாங்க. அடுத்தது யோனி. இது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். யோனிங்கிறது கணவன் மனைவி, அதாவது ஒரு ஆண் பெண் உடல் உறுப்பை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு பொருத்தங்க இது. கணவன் மனைவிக்கு இடையே திருப்திகரமான தாம்பத்திய உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருத்தம் மிக மிக அவசியமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த யோனி இல்லைன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் இருக்காது, தாம்பத்திய உறவில் ஒரு சரியான ஒரு ஈடுபாடு, திருப்தி, சந்தோஷம் இருக்காது. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைகள் வரக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு நிலை. இப்போது ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் 2த்தில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ராசி பொருத்தம்னா என்ன அப்படின்னாக்கா, பெண்ணின் ராசியிலிருந்து எண்ணும்போது ஆணின் ராசி 6க்கு மேல் இருந்தால் உத்தமம். 8ஆம் ராசியாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த பக்கம் என்ன 6, அந்த பக்கம் என்ன 8 வரக்கூடாது. ஸோ 7 சப்தம ராசின்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் ஓகே. ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு, இப்போ உதாரணத்துக்கு கன்னிக்கு பாதகாதிபதி மீனம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னிக்கு பாதகாதிபதி மீனம் அப்படின்றாங்க. அப்போது அது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா, அதனால் மீனம் ஆகாது. இருந்தாலும் அது ஒரு ரேஷியோவில் ஓரளவுக்கு ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்த 3வது கேட்டகரியில் அதை ஓகே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ரிஷபத்துக்கு தனுசு கூடாது, ரிஷபத்துக்கு மகரம் கூடும் அப்படின்னு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. சரி இருக்கட்டும். அடுத்தது வசியப்படுத்தும். பெண் ராசியும் ஆண் ராசியும் ஒன்றுக்கொன்று வசியமுடையதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி வசியமுடையது என்பது பற்றிய விவரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம துலா ராசியை நம்ம பார்க்குறோம். துலா ராசிக்கு வசியம், அதாவது 100% இந்த துலா ராசிக்கு துலா ராசி பெண்களுக்கு கன்னி ராசி பையனை மகர ராசி பையனை கட்டினாக்கா கண்டிப்பாக 100% எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு தகராறு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரிவினை இல்லாமல் நல்லபடியாக அழைச்சிட்டு போவோம். ஏன்னா நம்ம ராசியை பற்றி தான் பேசுகிறோம், மற்ற கிரகங்களை பற்றி நம்ம எடுக்கலை, அதுக்காக சொல்ல வரோம். ஸோ இது 100% வசிய பொருத்தம் இருந்தால் தம்பதிகள் எவ்வித சண்டை சச்சரவுமின்றி அந்யோன்யமாக வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு.
ரஜ்ஜு அப்படின்னு சொன்னால், ரஜ்ஜு என்றால் மாங்கல்யம். பெண் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரமும் ஒரே ரஜ்ஜுவில் வரக்கூடாது, மாறி வந்தால் உத்தமம். ஒரே ரஜ்ஜுவாக இருந்ததுன்னா போச்சு, மேட்ச் ஆகாது, மாறி வரணும் அப்படிங்கிறது நிலை. ஸோ இப்படி மொத்தம் 10 பொருத்தத்தில் 5 பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம். ரஜ்ஜுங்கிறது நூல் பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போது நம்ம இந்த நூற்றாண்டில் மேக்சிமம் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த துலா ராசிக்கு ரொம்பவும் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் கன்னி, மகரம். இந்த 2 நட்சத்திரமும் ரொம்ப பொருந்தும். பொருந்தாத நட்சத்திரம் தனுசு, மீனம் கண்டிப்பாக பொருந்தாது. இப்போ 1, 5, 9 திரிகோண ராசிகளை எடுத்துட்டோன்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ துலாத்துக்கு துலாம் 1, 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்கா, துலாத்துக்கு 5ஆம் இடத்து ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது ராசி பொருந்தும், 9வது ராசி பொருந்தும். அப்போது இப்போ 5 அப்படின்னும்போது எங்கே வரப்போகுது அப்படின்னாக்கா, 1ஆம் இடம் துலாம், 2 விருச்சிகம், 3 தனுசு, 4, 5 கும்பம். ஸோ கும்பராசி 5வது ராசியாக வருது. ஸோ 9வது ராசி அப்படின்னா துலாத்துலேருந்து எடுத்து 8, 9 மிதுனம் வருது. ஸோ மிதுனம் ஓகே. அடுத்தது 3, 7, 11. 3, 7, 11 இது 3வது பட்சமாக ஒத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த 3, 7 அப்படின்னாக்கா துலாத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மகரம். ஏன்னா துலாத்துக்கு விருச்சிகம் 2, 3வது தனுசு 1, 2, 3 3வது ராசி தனுசு. 7வது ராசி உங்களுக்கு மேஷம் வந்துடும், துலாத்துக்கு மேஷம் வரும். 11வது ராசி உங்களுக்கு துலாத்துக்கு சிம்மம். ஸோ இந்த ராசிகள் பொருந்தக்கூடிய ஒரு ராசிகளாக அமைகிறது. இது 3ஆம் பட்சம். இந்த 1, 5 திரிகோண ராசிகள் 3, 7, 11ங்கிறது அடுத்த கட்டமாக இருக்குது. எப்போ எந்த ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் ராசியை குரு பார்த்தால், ராசிநாதனை குரு பார்த்தால் ரொம்ப ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் வராது. சரி, இப்போ மாறி இப்போ 6, 8, 12 மாறி போச்சு. இப்போ 6, 8, 12 துலாத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு எது வருது அப்படின்னாக்கா, துலாத்துக்கு 6ஆம் இடம் உங்களுக்கு மீனம் வருது. மீனம் வரும்பொழுது அதில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் பொருந்தி திருமணம் ஆயிடுச்சு, இல்லை லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த ஆணுடைய நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரம் ஒரு மாதத்துக்கும் வரும். அந்த நட்சத்திரம் வரும்பொழுது அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த கோயிலுக்கும் போகலாம், தப்பு கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் ஓரளவுக்கு தம்பதியினருக்குள்ள சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதுதான் இந்த நிலைப்பாடு. மற்றபடி இந்த துலா ராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பொருந்தாத நட்சத்திரம் தனுசு, மீனம் பொருந்தவே பொருந்தாது. கன்னி, மகரம் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது நிச்சயமாக தனுசு, மீனத்தை பொருந்தக்கூடாது. ஏன்னா இவங்க துலாம் என்ன அப்படின்னா அசுர குரு, அவர் தேவகுரு. இந்த அசுர குருவுக்கும் தேவகுருக்கும் சரிப்பட்டு வராது. அதுதான் நிலைமை. இப்போ நம்ம 3, 7, 11 ஒரு கான்செப்டில் சொல்லும் பொழுது 3ல் தனுசு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, அது கூட ஒரு சில அதில் 3 நட்சத்திரம் இருக்கும், ஏதாவது ஒரு நட்சத்திரம் பொருந்தி வந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அது 3ஆம் பட்சம்தான். இதை பொறுத்துனா ஓகேன்னு நம்ம சொல்ல வரல. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்கு தனுசு, மீனம் பொருந்தாது. கன்னி, மகரம் 100% பொருந்தக்கூடிய நட்சத்திரமாக ராசிகளாக அமைகிறது என்று சொல்லுகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.